இந்த பொண்ணு சூப்பரா பெயிண்டிங் பண்ணி ரோட்டோரத்துல நின்று வித்துட்டு இருக்கா. இதை இந்த பையன் பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு பாஸ் மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இந்த பொண்ணும் பையனும் நைட்டு 2 பேருமே ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுமே இந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே லவ் பண்ணிருப்பாங்க. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த பையனை அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கிறான், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் நைட்டு ஒன்னா இருந்தோமே, அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியான்னு கேட்கிறான். பட் அதுக்கு இந்த பொண்ணு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல, மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நிற்கிறா. உடனே அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா பேசுறான். அந்த பொண்ணுமே அவளை கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை பாக்குற 98% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதே இல்ல. அதனால மறக்காம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த பொண்ணுடைய ஓனர் வந்துட்டு இந்த பையனை பிடிச்சா அடிச்சுட்டு இந்த பொண்ணையும் அங்க இருந்து இழுத்து கூட்டிட்டு போக பாப்பாரு. இந்த பையனுக்கு அந்த பொண்ணை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே கிடையாது. இந்த பொண்ணையும் தூண்டா தூக்கிட்டு அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓனர் ரொம்பவே கோவப்படுறான். இந்த பொண்ணை ரொம்பவே அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பரான டேலண்ட் இருக்கும். இவங்க வரைகிற எல்லாமே ரொம்பவே அழகான பெயிண்டிங்ஸா இருக்கும். இந்த பொண்ணை வச்சுதான் அந்த ஓனர் எல்லா காசுமே சம்பாதிச்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணை அடிமை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு பத்தின எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவனும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணை மேல நீங்க இதுக்கு மேல கை வைக்கிறதா இருந்தா அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மிரட்டிடும் போறான். இதனால கடுப்பான ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவன் அந்த பொண்ணை போட்டு திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு இருக்கிறதுலயே ரொம்பவே பாவம், சொல்ல முடியாத வருத்தங்களோட அழுதுட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. சடனா அந்த பையன் வந்து இந்த பொண்ணை அவங்களுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் என்ன, இந்த பையன் அந்த பொண்ணை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறான். இந்த பொண்ணு கூட தூங்குறது, அந்த பொண்ணுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்கறதுன்னு அந்த பொண்ணை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிறான். இப்பதான் அந்த பொண்ணுடைய முகத்துல உண்மையான சந்தோஷத்தையே பாக்குறான். இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங்ஸ்லாம் இருக்கிற மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம்.